அவரு நீங்க எங்க டாக பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு. அதனால எங்க டாக பத்தி உங்க சொல்றோம். டாக்னா எது மேடம்? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க? எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய் நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? Still I'm single because I feel அந்த நான் 4-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? இந்த சைடுல ரொம்ப வேலிடா ரொம்ப மெச்சூர்டா பேசக்கூடிய ஆட்கள்ன்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. அதுல முதலாவதா நான் சொல்ல வேண்டியது இந்த ஆக்ட்ரஸ் அம்மு அவர்கள். ஏன்னா அவங்க பேசின எல்லா பாயிண்ட்டுமே வேலிட். Still I'm single because I feel அந்த 4-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? வீட்டுல வளர்க்குற நாய் மட்டும் இல்லையா, அவங்க ஏரியா நாயுமே அவங்க நாய் தானா. அதுவும் நாயின்னு சொல்லக்கூடாது, அந்த 4 கால் கொண்ட அந்த மிருகத்தை அவங்க வந்து ஒரு குழந்தையா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என் கண்ணெல்லாம் என்னையே அறியாம கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கோபிநாத் ஒரு கேள்வி கேட்டிருப்பாப்ல, சரிங்க உங்க ஏரியா நாய் உங்க சரி ஏரியா நாய் இல்ல சார், உங்க ஏரியால இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே உங்க குழந்தைகள்னு சொல்றீங்களே, அதுல ஒரு குழந்தை யாரையாச்சும் போய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே, ஆமா அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. டேய் என்னது இது? முடியாதுல. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். அவ்வளவுதான். யோசிக்கவே இல்லையே, இவ்வளவு நேரம் 4 கால் கொண்ட அந்த குழந்தை என் குழந்தை, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாம சிங்கிளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினவங்க தெருவில் இருக்கிற நாயும் என் குழந்தை தாங்க, அது யாரையாச்சும் கடிச்சிச்சுன்னா நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்ன நம்பி விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க மேல ஒரு மரியாதை கூட வந்திருக்கலாம். ஆனா யோசிக்காம கடிச்சிருச்சுன்னா என் நாய் கிடையாதுங்க, கடிக்காம சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் என் நாயா நான் எடுத்துப்பேன், என் குழந்தையா நான் எடுத்துப்பேன்னு சொல்லி பேசினா என்னடா நியாயம் இது? ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.